முகத்தை மறைச்சு போனாங்கன்னா அவர்களுடைய சார்ந்த ஊடகங்கள் அதை கிளப்புகின்றன. தமிழ்நாட்டில் கூடிய எல்லா ஊடகங்களும் வந்து பாஸ் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அவர் போய் பார்க்க போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். போகும்போது அதிகாரப்பூர்வமான அரசு கார்ல தான் போறார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டின்னர் வரைக்கும் அங்க முடிச்சிடுறாங்க. திரும்பி வர்றாரு. வெளியே வரும்போது கட்சி படுத்து சாதாரண நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். திரு அண்ணாமலையோட பேட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில 10 தரையாவது முகம் தருப்பார். ஒரு சிவப்பு கலர் நல்ல கருஞ்சிவப்பு கலர் துண்டு வச்சிருப்பாரு. 10 அவருக்கு வேர்த்து ஊத்தும். நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல 3 முறையாவது தண்ணி குடிப்பார். அப்படி சொல்லுவீங்களா ராகுல் காந்தி கேட்ட கேள்வி நரேந்திர மோடி தண்ணி குடிச்சு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது வந்து ஊடகங்களுக்கு வந்து நரேந்திர மோடி மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவர் வந்து கல்யாணம் பண்ணாரா, அவருடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் என்ன, அவர் 10 சட்டம் மாற்றார், இதுதான் குற்றம் சொல்லுவாங்க. ஊழல் பண்ணன்னு சொல்ல முடியலையே. ஆனா 2004 2014 10 வருஷத்துல 15 ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். இப்ப ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல அப்ப இங்க வந்து நிக்கிறாங்க. அதேதான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா நீங்களும் கூட்டணி வச்சிருந்தீங்க. டிஎம்கே என்ன சொல்ல முடியும்? எடப்பாடி ஆயிட்டாரு, எடுபடி ஆயிட்டாரு, அடிமை ஆயிட்டாரு சொல்ல நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே. அதே பிஜேபி கூட்டணி வச்சு அப்ப அதனால சொல்ல முடியல. அப்போ